ஆங்கிலேய பேரரசை எதிர்த்து போர்க்களத்தில் நேருக்கு நேர் நின்று வெற்றி பெற்ற முதல் இந்திய அரசி. பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்த ஜான்சி ராணி லட்சுமிபாய் கிடப்பதற்கு 75 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழக மண்ணிலிருந்து ஒரு வீராங்கனை ஆங்கிலேயர்களை குலை நடுங்க வைத்தார். அவர்தான் சிவகங்கையின் சிங்கம் வீரமங்கை வேலு நாச்சியார். 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி மற்றும் ராணி சக்கந்தி முத்தாத்தாளுக்கு ஒரே மகளாக பிறந்தார். ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால் மன்னர் சேதுபதி இவருக்கு சிறுவயது முதலே வளரி, சிலம்பம், களரி, வாழ்வீச்சு, குதிரையீற்றம், வில்வித்தை மற்றும் மல்யுத்தம் என அனைத்து போர்க்கலைகளையும் முறையாக கற்றுக் கொடுத்தார். வாழ்வீச்சில் மட்டுமல்ல, தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் உருது என பல மொழிகளையும் தன்னுடைய இளமையிலேயே கற்றுத் தேர்ந்தார். வேலு நாச்சியாரை 1746இல் சிவகங்கை சீமை மன்னர் முத்துவடுகநாத தேவருக்கு மணம் முடித்துக் கொடுத்தார் சேதுபதி. அடிபணிந்து கப்பம் கட்ட மறுத்த முத்துவடுகநாதரை கொல்ல சமயம் பார்த்து காத்திருந்தனர் ஆங்கிலேயர்கள். வளரி வீச்சில் கைதேர்ந்த முத்துவடுகநாதரை கொல்வது கடினம் என்று அறிந்த பிரிட்டிஷ் அரசு 1772இல் காளையார் கோவில் ஆலயத்தில் ஆயுதமின்றி அவர் வழிபாட்டில் இருந்தபோது ஆங்கிலேய படைத்தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையில் வஞ்சகமாக சுட்டுக் கொன்றது. தனது கணவரை கொன்ற ஆங்கிலேயர்களை பழிவாங்கி சிவகங்கையை மீட்கும் வரை தலைமுடியை முடிக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்தார் வேலு நாச்சியார். சிவகங்கை வீழ்ந்தாலும் அவர் வீழவில்லை. தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்துச் சென்று திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் தங்கி 8 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தார். புலி பதுங்குவது பாய்வதற்குத்தான் என்பது போல மருது சகோதரர்கள் மற்றும் கோபால் நாயக்கர் உதவியுடன் ரகசியமாக படைகளை திரட்டினார். அறிவில் கைதேர்ந்த அவருக்கு உருது தெரிந்திருந்தது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. மைசூர் மன்னர் ஹைதர் அலியை சந்தித்த போது உருது மொழியிலேயே பேசி உதவி கோரினார். ஒரு பெண் இவ்வளவு சரளமாக உருது பேசுவதைக் கண்டு வியந்த ஹைதர் அலி 5000 காலாட்படை மற்றும் 5000 குதிரைப்படைகளை அனுப்பி உதவினார். வரலாற்றிலேயே முதலாக ஒரு பெண் தற்கொலை படையை உருவாக்கியவர் வேலு நாச்சியாரே. 1780இல் விஜயதசமி அன்று அவரது உடையாள் பெண்படையின் தளபதி குயிலி தன் உடலில் எண்ணெயை ஊற்றி தீயை வைத்துக் கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கிற்குள் குதித்து உயிர் தியாகம் செய்தார். பிரிட்டிஷ் படையின் வெடிமருந்துகள் அனைத்தும் சாம்பலாகின. குயிலியின் தியாகமும் வேலு நாச்சியாரின் கொரில்லா போர் திறமையும் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்ற வழிவகை செய்தது. அவர் எடுத்த சபதம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறியது. 1780இல் மீண்டும் சிவகங்கையின் ராணியானார் வீரமங்கை வேலு நாச்சியார்.